எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த மாதத்துக்குரிய ராசி ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு அதான் பார்க்க போகிறோம். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1 வந்து லைட் கலர் பிங்க் ஸ்டோன். ஓகே, ஸோ பைல் 2 வந்து லைட் க்ரீன் கலர் ஸ்டோன். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பைல் 1 போயிடலாம். இந்த பிங்க் கலர். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன்ட்ட இருந்து கால் மெசேஜஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில விஷயங்கள் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சிலருக்கு உங்களுக்கு இல்லைனாலும் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்கலாம். அதிலேருந்து முதல்ல என்ன பண்ணணுமோ, என்ன அந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கோ இல்லை அந்த பர்சனுக்கோ இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட்டிங் நோ ஈச் அதர் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை 2 பேருடைய இருக்கிற விஷயத்தை வந்து எப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். ஏன்னா வந்து இங்கே சிலருக்கு வந்து ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் சைடில் இல்லை சொசைட்டி சைடில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன் கொண்டு வர முடியும், எப்படி சால்வ் பண்ண முடியும், எப்படி நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக புரிஞ்சிக்க முடியும், அதுதான் இங்கே மெயினாக காமிக்கிறாங்க. பட் இங்கே வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரி வைஸாக இருக்கட்டும், உங்கள் 2 பேருக்குமே ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தெரியுது. 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க. உங்கள் 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவல் பாண்டிங் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்களை பற்றி அவங்களுடைய மெமரிஸ் உங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய ரீடிங் வந்து ஒரு பாசிட்டிவான ரீடிங் தான் நான் சொல்லுவேன். பட் இங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்களும் சரி இந்த பர்சன் நினச்சிங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர முடியும். முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் இங்கே மெயினாக இருக்குது. ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எதனால் கொஞ்சம் டிலே ஆகுது, எதுக்காக இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை விட்டு கொடுத்துட்டு போகிறது, இல்லை அவங்களுக்காக நீங்கள் இல்லை உங்களுக்காக அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சு விட்டு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே கெமிஸ்ட்ரி இருக்குது, ஒரு 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சர் ஹோப் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2 இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு அதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே இந்த கார்ட்ஸ் எப்படி வந்து இருக்குது அப்படின்னா ஒரு மிக்சட் எனர்ஜி தாங்க தெரியுது. உங்களுடைய வைபே அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஹோப்பும் இருக்குது, அதே மாதிரி ஒரு டவுட்ஸ் இருக்குது இந்த உங்களுடைய பைலில். நம்பலாமா வேணாமா அந்த பர்சனை, இல்லை உங்களுடைய ஒர்க்கு நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, இது 2 பேருக்குமே இருக்குது. 2 பேருடைய வைப்பும் இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு சில பேருக்கு கண்ட்ரோல் இஷ்யூஸ் அப்படின்றது இங்கே இருக்குங்க. அது வந்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அது ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள், இல்லைனா அந்த பர்சன் வந்து ஒரு அதை மீறி ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதை மீறி ஒரு என்ன நடக்கும், என்ன இந்த இந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த பர்சனுக்கும் சூட் ஆகும், இல்லை சிலருக்கு வந்து உங்களுக்கும் சூட் ஆகும். இங்கே வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா சில நேரத்தில் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, சில நேரத்தில் உங்களை கேர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து 2 பேருக்குமே ஒரு என்ன இருக்குது அப்படின்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஹோப் தான் காமிச்சிருக்காங்க.
இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்க, இல்லை அந்த பர்சன் ஆக்ஷன் எடுத்தாங்க, சில சுச்சுவேஷனை தாண்டி நீங்கள் எடுக்கிற ஒரு தைரியமான எடுக்கிற ஒரு ஸ்டெப் மூலயமா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் நீங்கள் வந்து சில விஷயங்கள், முன்னாடி நடந்த விஷயங்கள் ஒரு ஃபர்கியூம் பண்ணுறதில்ல. அது வந்து இந்த பாயிண்ட் வந்து 2 பேருக்குமே ரிலேட் ஆகும். ஸோ சில பாஸ்ட் விஷயங்கள், ஏன்னா சிலர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம், ஒரு செப்ரேஷனில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி நடந்த ஒரு அவங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுடைய சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம், ஃபேமிலி சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய சரௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலயமா உங்கள் 2 பேருக்குமே ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஒரு வேல்யூ குறைச்சிருப்பாங்க, இல்லை தப்பாக பேசுகிறது, பின்னாடி கோசப், அந்த மாதிரிலாம் இங்கே நடந்திருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் நீங்களும் சரி அந்த பர்சனும் சரி மனசில் வச்சுட்டு இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஈகோ கிளாஷும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ 2 வேஸ் தெரியுது. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் வேயில் கொண்டு போக முடியும். இல்லை நீங்கள் வந்து ஒரு எதுவுமே நீங்கள் ஸ்டெப் எடுக்கலை. இது என்னென்னா ஃபஸ்ட் மூமெண்ட் யார் பண்ணுறது, ஃபஸ்ட் மூமெண்ட் யார் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து ஒரு மெசேஜ் வருது. இப்போ அவங்களா இல்லை நீங்களா, இங்கே யார் வந்து ஒரு பாண்டிங் அதிகமாக வச்சுருக்காங்க, நீங்களா அந்த பர்சனா, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. சில டைமில் வந்து நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த பர்சன் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், இல்லை உங்களுக்கு வந்து அந்த பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சன், அதாவது வந்து இது ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம். ஸோ அவங்க மூலயமா அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த சொல் பேச்சு கேட்டுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பண்ணுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கும் பொருந்தும், நீங்களும் அது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, செப்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மூவ் பண்ணணுன்னு நினச்சா கூட அங்கே வந்து ஒரு சிச்சுவேஷன் பயந்து அங்கே ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துருவாங்களா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்களா, இல்லை நம்ம போனால் அங்கே மறுபடியும் அதே சேம் முன்னாடி இருந்த ப்ராப்ளம் வந்து அங்கே க்ரியேட் பண்ணி மறுபடியும் ஒரு மரியாதை குறைச்சலாம் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் 2 பேருக்குமே இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேர் தான் மனசை விட்டு பேசணும். ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டிங் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் எது சொல்லுதோ அதை கேளுங்க. சப்போஸ் இங்கே வந்து ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கலாம். சரி, இந்த பர்சன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்துட்டு அந்த பர்சன்கிட்ட போய் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் என்ன அவங்க உங்களை பற்றி நினச்ச விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ரோக் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஏதோ ஒரு பர்சன் மூலயமா அவங்க கேட்டிருந்தாலும், இல்லை அவங்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து அது மாதிரி நடந்திருந்தாலும், நீங்கள் விட்டு கொடுத்துட்டு ஒரு ஆறுதலாக, இல்லை வந்து அவங்களுக்கு அந்த சேம் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கும்போது இந்த பர்சன் வந்து மனசு மாறுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பர்சனும் உங்களோட வரும்போது இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கண்டினியூஷன் ஆகும். ஏன்னா இங்கே வந்து உங்கள் மேலே எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயே எனக்கு தப்பு தெரியலை. உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி என்ன நடந்துச்சோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மனசு அந்த காயங்கள் இருக்குது. சிலருக்கு வந்து இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் பசங்க கூட இங்கே இருக்கலாம், ஒரு தெரியுறாங்க. சிலருக்கு வந்து ஒரு சொத்து விஷயமாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க மூலியமாக மனசு புண்படியாக நடந்திருக்கிற விஷயம் உங்கள் 2 பேருக்குமே அந்த பிரிவினை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இப்போ நீங்கள் 2 பேர் கஷ்டப்படுறீங்க. யார் விட்டு கொடுத்துட்டு வர்றது, யார் பேசுகிறது, ஃபஸ்ட் மூமெண்ட் யார் பண்ணுறது. இது சிலருக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம், கொஞ்சம் ஒரு 40-50+ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி வைப் வருது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஏஜஸ் அப்படின்றது வந்து இங்கே ஒரு ஹையர் ஏஜ் அப்படின்றது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இங்கே இருக்குது, தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்சன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டிவைன் டைமிங்ஸ் இஸ் ஆன் ஒர்க் ஆன் யுவர் லவ் லைஃப் அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட்டு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிறனால இந்த பிரச்சனையாக இருக்குது. அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனை.
அதெல்லாம் தாண்டி உங்கள் 2 பேருக்குமே அந்த லவ் லைஃப் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக நீங்கள் இருக்குது அப்படின்ட்டு தான் காமிச்சிருக்காங்க. அதனால சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறனால, இல்லை அந்த பர்சன் வரும்போது நீங்கள் அந்த ஈக்குவலி ரெஸ்பான்ஸ் பண்ணுறனால உங்களுக்கு இந்த ஒரு சேஞ்சஸ் நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில். சில விஷயங்கள் ஹீல் பண்ணி வெளியே வரணும். கண்டிப்பாக அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள் லவ் லைஃப்பில் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நடந்திருக்கும். ஓகே, பட் அது வந்து ஒரு ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வந்து பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.